2026 மிகப்பெரிய மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க, விஜய் வந்து அரசியலுக்கு முழுக்கு போட போறாரு. சில பேருக்காக அரசியல் கட்சி இல்ல. இல்ல சொல்றாங்க. சில பேருக்காக அரசியல் கட்சி இல்ல, விஜய் அவர்கள் அரசியலுக்கு முழுக்கு போட்டு போக போறாரு. அதான் சில பேருக்காக அரசியல் கட்சி இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்ப இந்த கேள்வி என்ன மாதிரி கேள்வி? சில பேருக்காக இந்த அரசியல் கட்சி இல்லை, அவர்களுக்காக தொடங்கப்பட்டதும் இல்லை. மக்களையும் மண்ணையும் மாற்றத்துக்காக வேணும்னு பாதிக்கப்பட்டவனுக்கு தெரிஞ்சு என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுதான் அத்தனை பேர் இங்கே வந்து நிற்கிறான். இன்னைக்கு அவர் பக்கம் நிற்கிறான். யாரும் இன்னைக்கு தான் பணம் கொடுத்துருக்கிறாரு, இன்னைக்கு தான் மக்களை சந்திக்கிறாரு. நடந்த 3வது நாளே மறுநாளே யாராவது அவர் மீது குறை சொன்னாங்களா? கட்சியை மூடுறதுக்கான எந்த ஒரு இது முகாந்திரமும் அவருக்கு இல்லை. காமெடிக்கெல்லாம் சிரிக்க தான் முடியும், என்ன பதில் சொல்ல முடியும்? ஆனா சொல்றாங்க, அதாவது கட்சி எல்லாம் முடிச்சு மூடி வச்சுட்டு அவரே போறாரு, திரும்ப சினிமாவுக்கே போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போயிட்டு போறாரு. ஏன் நீ பாக்குற? அப்ப சொன்னவன் ஏன் பார்க்கணும்? அவர் விருப்பம். யார் காலையும் கட்சி ஆரம்பிச்சுட்டு யார்கிட்டையும் போய் சீட்டு கொடுங்கன்னு நிக்கலையே, தன்மானத்தோட நிக்கிறான், அறத்தமிழனா நிக்கிறான், மக்களுடைய வலியும் வேதனையும் பேசிக்கிட்டு இருக்கிறான். அவன் தான் உண்மையான தமிழ், இந்த மண்டையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவனா தளபதியா வந்து நின்றுகிட்டு இருக்கிறான். அதுதானே உங்களுக்கெல்லாம் உங்களால தாங்கிக்க முடியல. கை கட்டி நின்றணும், போய் அடுத்த ஆள்கிட்ட 50 சீட்டு கொடுங்க 70 சீட்டு கொடுங்கன்னு துரத்தி அடிக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்க. 26ல் இனிமேலும் மக்களை ஏமாற்ற முடியாது. மக்களை காப்பாத்துங்க களத்தில் நின்று. ஆட்சியும் அதிகாரத்தையும் உங்கள்கிட்ட வச்சுக்கிட்டு அவர் வரல இவர் வரல, அசிங்கமா இல்லை, வெக்கமா இல்லை உங்களுக்கு?